Hi friends, welcome back to my channel. இந்த சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னா என்னன்றது வந்து அதில் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா அதில் எப்படி வந்து ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் அண்ட் ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்ஸ் எப்படி எலிமினேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து இந்த வீடியோஸ் யாருக்கெல்லாம் மெயினாக யூஸ்ஃபுல் ஆகும், எல்லாருக்குமே யூஸ்ஃபுல் ஆகும். பட் மெயினாக யூஸ்ஃபுல் ஆகுது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸாக ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், புதுசாக ஸ்கூல் லைஃப்பை முடிச்சுட்டு காலேஜ் லைஃப்பில் என்ட்ரி ஆகிற பசங்க, இன்ஜினியரிங் பசங்க, அதாவது எஸ்பெஷலி இன்ஜினியரிங் பசங்க வந்து இன்ஜினியரிங் மேக்ஸில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ இது எப்படி ஈஸியாக இன்ஜினியரிங் மேக்ஸில் 3rd சாப்டர் எப்படி ஈஸியாக நம்ம வந்து இந்த டைமில் வந்து எப்படி வந்து அதை ஈஸியாக நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சில டிப்ஸ் நான் கொடுக்க போகிறேன். தயவுசெய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் உங்கள் யூடியூப் சேனலில் வரும். அதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாட் இஸ் மீன் பை பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வாட் இஸ் மீன் பை பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்க்க போகிறோம். அது எப்படின்னா பார்ஷியல் டிஃபரன்ஸ் ஓகே வாட் இஸ் மீன் பை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மீன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இஸ் நத்திங் பட் ஒரு ஈக்குவேஷன் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறது, அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் போட்டிருப்பேன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்னன்னு சொல்லிட்டு. ஓகே, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் மீன்ஸ் இப்போ நம்ம ஃபிசிக்ஸில் படிச்சிருப்போம் டிஸ்டன்ஸ், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ், வெலாசிட்டி, அக்ஸலரேஷன், இது மூணுமே ஒன்றுக்குள்ள ஒன்று. கரெக்டாக? அக்ஸலரேஷன் கரெக்டாக? ஸோ ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டிஸ்டன்ஸ் வந்து ஜஸ்ட் வி வில் டேக் அஸ் எஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா for velocity is rate of change of distance. Distance is otherwise known as displacement. Okay ma, rate of change of displacement. Okay, so velocity, acceleration is rate of change of velocity. So rate of change of something is called as differential. Okay, this equation in the differential equation எப்படி எழுதுறாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். Okay ma, differential equations is இப்போ என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து what is meant by இப்போ differential equations 2 இருக்கு, partial differential equation அப்படின்னு சொல்லி 2 equations இருக்கு நமக்கு. ஓகேவா? ஸோ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இன்னைக்கு வந்து partial differential equations அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? partial differentiationனா நார்மல் டிஃபரன்ஷியல் partial differentiationக்கு நார்மல் டிஃபரன்ஷியேஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம், d by எழுதுவோம். ஓகேவா? d by dt சம்திங் அந்த மாதிரி எழுதுவோம். ஆனால் பார்ஷியல்னா டோன்னு எழுதுவோம், d ரிவர்ஸ் எழுதுவோம், டோ பை டோ டி. அதாவது இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எக்ஸுன்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஓகே ஜட்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அண்ட் ஒய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம், பார்ஷியல்னா ஜட்ல இருக்கிற எக்ஸை மட்டும்தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், ஒய்ன்றது கான்ஸ்டன்ட் ஆயிடும், ஒய் வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா cos x plus y இது பண்ண போறோம். இப்போ பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து காஸ் டிஃபரன்ஷியேட் பண்ண டிஃபரன்ஷியல் கால்குலஸ் ஃபார்முலா அப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இப்போ டோ பை டோ cos x பை டோ x னு எடுத்துக்கிட்டீங்கன்னா cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin x plus y into x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 தான் வரும். ஸோ நோ ப்ராப்ளம். ஓகேவா? அதே மாதிரி y வந்து எடுத்தீங்கன்னா cos x plus y by dou y அப்படின்னா with respect to y மட்டும் தான் பண்ணணும். y க்கு டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. ஓகேவா? டோனா அங்க கொடுத்திருக்க அந்த வேல்யூ மட்டும் தான் வரும், மற்ற எல்லாமே கான்ஸ்டன்ட் ஆயிடும். that is called partial differential equation. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆர்டர் ஆஃப் partial differential equation செட் பண்ணனும்னா சேம் as differential equation தான். order of partial differential equation is the order of a highest order partial derivative occurring in the equation. ஓகேவா? ஆர்டர்னா highest order, டிகிரினா என்னன்னா அந்த highest orderோட மேல பவர் என்ன இருக்கோ அதுதான் வந்து நமக்கு டிகிரி. ஓகேவா? ஓகே, நமக்கு வந்து 2 types of partial differential equation இருக்கு. ஒன்னு வந்து லீனியர், இன்னொன்று வந்து நான் லீனியர் அப்படின்னு சொல்லி 2 வெரைட்டி இருக்கு நமக்கு partial differential equation. ஓகேவா? 2 வெரைட்டி இருக்கு. இப்போ வந்து நம்ம எப்படி வந்து 2 வெரைட்டி இருக்கோ அது எப்போ வந்து partial differential equation வந்து லீனியர் சொல்றாங்கன்னா if the dependent variable and the partial derivatives occurs in the first degree.
எந்த ஒரு வேரியபிளும் அந்த இதுவும் வந்து அந்த டெரிவேட்டிவ் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் தான் அந்த ஒரே பர்டிகுலர் டிகிரியில் ஒரே ஃபர்ஸ்ட் டிகிரியில் வருதோ தட் இஸ் கால் லீனியர் ஈக்குவேஷன். ஓகேவா? எப்போ வந்து தேர் இஸ் நோ இப்போ வந்து ஆக்சுவலி வந்து 2-3 வேரியபிள்ஸில் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து தட் இஸ் கால் நான் லீனியர். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து ஒரு சில வேரியபிள்ஸ் நம்ம பார்க்குறோம். சரியா? ஒரு சில வேல்யூஸ் நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபார்மேஷன் ஆஃப் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு வந்து நமக்கு இதெல்லாம் தேவையான ஒன்று. ஓகேவா? டோ z பை டோ எக்ஸ் வந்து வேல்யூ வந்து p. டோ z பை டோ y ஓட வேல்யூ q. டோ ஸ்கொயர் z பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ஓட வேல்யூ r. டோ ஸ்கொயர் z பை டோ y ஸ்கொயர் ஓட வேல்யூ t. டோ ஸ்கொயர் z பை டோ எக்ஸ் டோ y இதோட வேல்யூ s. ஓகேவா? these are the values. இந்த values நீங்க பார்த்துக்கணும். that is dou z by dou x னா p, dou z by dou y னா q, dou square z by dou x square வந்து r, அதே மாதிரி y square னா t, அது x y combination தான் s. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து எப்படி வந்து formation of partial differential equation by elimination of arbitrary constants. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது arbitrary constants. ஓகேவா? constants and arbitrary function எப்படி பண்ண போறோம் சொல்லிட்டு ஒரு 2 examples நான் சொல்ல போறேன். Okay, first sum வந்து okay, z ஓட function கொடுத்திருந்தேன். z is equal to ax plus by plus a square plus b square. Actually these are some tricks. Some tricks அந்த tricks தெரிஞ்சுச்சுனா நீங்க ஈஸியா என்ன பண்ணலாம். First step of this இது வந்து எப்படி நம்ம a வையும் b and b தான் இது arbitrary constants. So இதுல வந்து எப்படி நீங்க a and b ரிமூவ் பண்ண போறீங்க அப்படினா first step என்ன பண்ணா always the first equation மார்க் பண்ணிட்டு always differentiate equation 1 partially, always you should write, okay va, partially with respect to first with respect to x அப்புறம் y. okay va, first வந்து x ஆ பண்றோம். dou z by dou x பண்ணீங்கனா இது வந்து கான்ஸ்டன்ட். சோ a வந்து கான்ஸ்டன்ட், அப்படியே இப்போ x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. இந்த வேல்யூ வந்து ரெண்டுமே கான்ஸ்டன்ட். சோ கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. So இதுவும் constant இதுவும் constant, so 0. Answer வந்து p is equal to a. கரெக்ட்டா? a வேல்யூ கரெக்ட். இதே மாதிரி நம்ம டிஃபரன்ஷியேட் with respect to y பண்ணனும்னு வெச்சுக்கோங்க. y பண்ணினா ax into 0, by ல b constant, y டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, திரும்பி again constant. So q is equal to b. இப்போ நமக்கு a b ஓட வேல்யூ தெரிஞ்சா, so equation 1 becomes z is equal to a க்கு பதிலா p எழுதலாமா, px plus qy plus p square plus q square. இதுல நமக்கு என்ன ஆயிடுச்சு, a and b ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் ஹார்டஸ்ட் क्वेश्चन, இது வந்து ஈஸி क्वेश्चन. ஓகே, கொஞ்சம் ஹார்டஸ்ட் क्वेश्चन எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க சொல்றேன் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே, இப்போ நமக்கு வந்து x square by a square plus y square by b square plus z square by c square is equal to 1. இது வந்து abc ஐ எலிமினேட் பண்ணனும். அதுக்கு நீங்க என்ன பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் இது வந்து z அப்படியே இருக்கட்டும். நமக்குனா இந்த இது ஃபுல்லாவே நம்ம என்ன பண்ண போறோம்னா zன்றது ஒரு காம்பினேஷன் ஆஃப் x and y தான் அர்த்தம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நார்மலா as usual இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மார்க் பண்ணிட்டு differentiating 1 with respect to x and y. First x பண்ணா அப்புறம் y பண்ணனும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் டிஃபரன்ஷியேட் பண்ணா வரும் 2x 1 by a square, so a square அப்படியே வந்துரும். plus இது ஃபுல்லா டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 ஆகும். கரெக்ட்டா? plus z பண்ணா dou z by dou x into 2z. கரெக்ட்டா? by c square is equal to 1. Sorry, 1 differentiate பண்ணா 0. So 2 வெளிய காமன் எடுத்தீங்கன்னா x by a square plus z into dou z by dou x by c square into 0. இப்போ dou z by dou x என்ன சொல்லுங்க, ஸ்டார்டிங் இந்த ஸ்டார்டிங் so 2 இந்த கிராஸ் பண்ணா 0 ஆயிடும், no problem. x by a square plus இது வந்து p by c square is equal to 0. ஓகேவா? இத வந்து செகண்ட் ஈக்குவேஷனா மார்க் பண்ணிக்கோங்க. Similarly by differentiating y differentiate பண்ணீங்க என்ன வரும் உங்களுக்கு, இந்த டேர்ம் 0 ஆயிடும். கரெக்ட்டா? 0 plus
2y by b square plus dou z by dou y into 2z divided by c square is equal to 0. ரெண்டுத்துல 2 வெளிய காமன் எடுத்தீங்கன்னா y by b square plus z by dou y by c square is equal to 0. Also y by b square plus இதோட வேல்யூ என்னது q zq by c square is equal to 0. So this is 3. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இப்போ வந்து அகைன் என்ன பண்ண போறோம் டிஃபரன்ஷியேட்டிங் ஈக்குவேஷன் 2 என்ன பண்ண போறோம் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். ஓகேவா? அகைன் டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஈக்குவேஷன் 2 டிஃபரன்ஷியேட்டிங் partially with respect to x பண்ணோம். ஓகேவா? என்ன ஆகும்னா அப்போ x = 1/a² தான் ஆகும். ஓகேவா? பிளஸ் z வந்து இப்போ எப்படி இருக்குன்னா 1/c². இது எப்படி இருக்குன்னா zp வந்து uv மெத்தட். uv மெத்தட்னா டிஃபரன்ஷியேஷன் அந்த நீக்க வேணா எப்படி டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா uv டிஃபரன்ஷியேஷன் பண்ணா uv டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா u dv plus v du ஃபார்முலா இது. ஸோ அந்த ஃபார்முலா படி u into dv that is dou p by dou x plus t into dou z by dou x is equal to 0. கரெக்டா? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்போ ரெண்டு டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ என்ன பண்ண போறோம் நம்ம ஓகே 1/a² plus 1/c² into zp. கரெக்டா? zp தானே இருக்கீங்க? சாரி dou p by dou x னா என்ன அர்த்தம்னா dou p னா dou by dou x of dou z by dou x னா அர்த்தம். கரெக்டா? அப்ப என்ன வரும் dou square z by dou x² என்ன வரும் r. கரெக்டா? r கரெக்ட் பண்ணுங்க. பிளஸ் இது எனக்கு p into p² which is equal to 0. கரெக்டா? சோ என்ன ஆகுதுன்னா இப்போ என்ன பண்றோம்னா மல்டிப்ளை பை c² மல்டிப்ளை பண்றோம். சோ என்ன ஆகுதுன்னா c² by a² plus c² by c² into zr plus p² is equal to 0. So z² is to cancel. So z² by a² plus zr plus p² is equal to 0. இத fourth equation அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ from 2 ல இருந்து 2 செகண்ட் ஈக்குவேஷன் என்னது x by b² plus zp by c² is equal to 0 தான் செகண்ட் ஈக்குவேஷன். கரெக்ட்டா? சோ நம்ம செகண்ட் ஈக்குவேஷன்ல தான் எடுக்க போறோம். செகண்ட் ஈக்குவேஷன்ல இது நம்ம வந்து c² by சாரி a² தான் செகண்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் c² by a² கண்டுபிடிப்போம். ஓகேவா? சோ அதுக்கு என்ன பண்ணனும்னா x by a equation 2 implies x by a² is equal to minus zp by c². ஓகேவா? இப்போ என்ன பண்ணனும்னா இதை இன்வெர்ஸ் பண்ணி z² by c² by a² is equal to minus zp by x. ஓகேவா? இதை என்ன பண்ண போறோம்னா substituting 5 in 4. ஓகேவா? அப்ப என்ன ஆகும்னா minus zp by x plus zr plus p² is equal to 0. So that is minus zp plus zxr plus p² is equal to 0. That is p² minus zp plus zxr is equal to 0. Okay va? Is the required PDE? A, B, C எதுமே இல்ல. So is the required PDE. Okay va? That is partial differential equation. Okay va? இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான சம். Okay va? இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியான மெத்தட் ஈஸியான சம்ஸ் ஈஸியா சால்வ் பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா
இது ஈஸி தான். இது வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் எப்பவும் போல டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சின்ன ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணாலே போதும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம சிம்பிள் கொஸ்டின்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆகுது ஒரு சம் பார்ப்போம். ஓகேவா? ஆக்சுவலி வந்து இது வந்து எப்படின்னா இந்த சம் எப்படின்னா நம்ம வந்து பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ஆல் ஸ்பியர்ஸ் ஆஃப் கிவன் ரேடியஸ் ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்பியர் வந்து கண்டுபிடிக்க போறீங்க. அந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்பியர் என்ன நமக்கு நார்மலா x minus a ஸ்பியர்னா 3 டைமென்ஷன்ஸ் கரெக்ட்டா 3 வேல்யூஸ் இருக்கும். y minus b the whole square plus z minus c the whole square equal to capital radius. ஏன்னா இங்க ஏன் क्वेश्चन நம்ம கேபிட்டல் ஸ்மாலா எடுக்கனா ஏன்னா நமக்கு ஸ்மாலா இருக்குது dou square z by dou x square is smaller. சோ அதனால நம்ம கேபிட்டலா எடுத்துப்போம். இதுல நம்ம a b c ஆட் பண்ணனும் எலிமினேட் பண்ணனும். ஃபர்ஸ்ட் क्वेश्चन. Okay, first நம்ம normally with differentiating the first equation mark பண்றீங்க. Differentiating 1 with respect to x and y பண்றீங்க. பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த டேர்ம் வரும். So 2 into x minus a ஓகேவா plus இது 0 ஆயிடும். So 2 into z minus c into dou z by dou x. Radius என்றது actually 0 ஆயிடும். இது வந்து காமன்னா x minus a plus z into z minus c into p is equal to 0. இந்த second equation மார்க் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி differentiate with respect to y பண்ணினா 2 into y minus b plus 2 into z minus c into dou z by dou y which is equal to 0. இந்த 2 cancel பண்ணினா y minus b plus z minus c into q equal to 0 which is third equation. ஓகேவா? third equation கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த மாதிரி ட்ரிபிள் ஆங்கிள் வந்துச்சுனா ஃபர்ஸ்ட் second equation differentiate பண்ண again equation 2 with respect to x அதே பண்ணனும். x பண்ணீங்கனா x ஓட வேல்யூ என்ன வரும் 1 ஆயிரும். இது வந்து 0 ஆயிரும். so plus இது என்னன்னா zp இருக்கும் கரெக்ட்டா zp minus cp கரெக்ட்டா zp இருக்கும்போது இது uv மெத்தட்ல பண்ணுவீங்க கரெக்ட்டா z into dou p by dou x plus p into dou z by dou x கரெக்ட்டா minus c into dou p by dou x equal to 0 correct ah so என்ன ஆகுதுனா 1 plus zp இது p ஓட வேல்யூ சாரி இது r ஏனா dou p by so dou p என்ன அர்த்தம் dou square r dou square z by dou x square correct ah so இது r plus p into p square p square minus c r is equal to 0 இதுல எங்க நம்ம abc இருக்கா நமக்கு so நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ வந்துச்சா p square plus z minus c into r plus 1 is equal to 0. Okay, c is நம்ம கான்ஸ்டன்ட் இருக்கு. So நம்ம என்ன பண்றோம்னா இந்த c this z minus c into r equal to minus 1 minus p. இத வந்து fourth equation மார்க் பண்ணிருக்கோம். இப்போ இதே மாதிரி இந்த equation எடுத்து மல்டிப்ளை பண்ணா இதுலயே வருது நமக்கு r வரல. So அதனால நம்ம என்ன பண்றோம்னா இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஓகேவா? அதே மாதிரி differentiating 3 with respect to y பண்ணீங்கனா 1 plus even zq minus cq வருதுல so z into dou q by dou x minus sorry இது வந்து மல்டிப்ளிகேஷன்ல plus q into dou z by dou y sorry dou y இங்க minus c into dou q by dou y is equal to 0 இப்போ என்ன பண்ணோம் 1 plus z இது வந்து y ல so dou q by dou y is sorry p plus q into q square minus c into dou q by dou y is p which is equal to 0 இதுல பண்ணீங்கன்னா q square plus z minus c into t plus 1 is equal to 0 அல்ல z minus 1 c into t மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க d equal to minus 1 minus q square இத fifth equation மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இது ரெண்டையும் பாத்தீங்கன்னா இது more or less இது ரெண்டுமே சேம் ஆகுது சோ என்ன பண்ண போறோம்னா equation 4 ஐயும் equation 5 ஐயும் நம்ம என்ன பண்ண போறோம் டிவைட் பண்ண போறோம் டிவைட் பண்ணா உங்களுக்கு c வேல்யூ கேன்சல் ஆயிடும் கரெக்ட்டா so z minus c into r divided by z minus c into t which is equal to
minus 1 minus p square by minus 1 minus q square. So இது ரெண்டு கேன்சல் ஆகும். So r by t இது வந்து மைனஸ் வெளியே காமெண்ட்னா 1 plus p square by 1 minus of 1 plus q square. So minus minus cancel ஆச்சுன்னா r into 1 plus q square is equal to t into 1 plus p square. ஓகேவா? is the required PDE, partial differential equation. இது வந்து elimination of arbitrary constants. ஓகேவா? இப்போ நம்ம இந்த வீடியோல வந்து நம்ம பார்த்தது வந்து elimination of arbitrary constants எப்படி வந்து ஒரு PDE ல இருந்து எப்படி வந்து நீங்க eliminate constants வந்து நீங்க எலிமினேட் பண்ணி அது வந்து ஒரு ஈக்குவேஷன் வந்து கான்ஸ்டன்ட்ஸ் எலிமினேட் பண்ணி எப்படி நீங்க வந்து ஒரு PDE கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு நான் வந்து எப்படி வந்து ஈஸியா உங்களுக்கு வந்து நீங்க ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்ஸ் எப்படி எலிமினேட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். Thank you for watching.